கௌதம் கம்பீர் வெஸ்ட் இண்டீஸ் டீமை இன்னைக்கு போய் அட்ரஸ் பண்றாரு. ஒரு இந்தியன் கோச்சாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் வெஸ்ட் இண்டீஸோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போய் அந்த பிளேயர்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வந்துருச்சேன்னு வருத்தப்படுறதா? ஒரு காலத்தில் உங்களை ஜெயிக்கிறதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் கோச் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோமேன்னு சந்தோஷப்படுறதா தெரியல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியல. கௌதம் கம்பீர் வந்து வெஸ்ட் இண்டீஸோடைய ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போய் நடந்து முடிஞ்ச 2வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. இது யாருடைய அறிவுறுத்தலின்படியோ இல்லை வந்து யாருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அப்படின்னா, நம்ம டேரன் சாமி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, தலைவா கொஞ்சம் வந்து எங்கள் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லையுமே அந்த பசங்கள்கிட்டலாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ்லாம் லைட்டாக நீ சொன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டேரன் சாமி கேட்டிருக்கிறாரு. டேரன் சாமியின் ரிக்வெஸ்டின் அடிப்படையில் கௌதம் கம்பீர் சரி ஓகே நான் வந்து பேசுகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து கிரிக்கெட் உலகத்தில் இந்தியா எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி இந்த வெஸ்ட் இண்டீஸுடைய ஒரு டவுன்ஃபால் இருக்குதுல்ல, அது வந்து யாருனாலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்த, நானே சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா பார்த்துட்டு வந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தம் பல பேருக்கு இங்கே இருக்குது. அப்போது கௌதம் கம்பீர் என்ன போய் பேசுகிறாரு அப்படின்னா, அதில் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்கள் டீம்கிட்டே நான் கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃப் த ஃபீல்டு எப்படிலாம் வந்து இருந்துக்கிறீங்க, நீங்கள் எப்படி உங்களை ஹம்பிளாக வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்கிறாரு. எடுத்த உடனே உள்ளே பூந்துட்டு எப்பா ஒழுங்காக ஆடுங்கப்பா, உங்கள் டீமுக்கு நான் வந்து அறிவுரை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள வந்து பாராட்டுறாரு, எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராரு. நான் வந்து ஒரு கோச்சாக என் டீமுக்கும் இதைத்தான் சொல்கிறேன், என் டீமுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு முறையும் சொல்கிறார். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் எங்கள் டீமுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு அப்படின்னா, இந்த T20 ஃபார்மெட் அப்படிங்கிறதெல்லாம் விட டெஸ்ட் ஃபார்மெட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை விட்டுறாதீங்க எப்போ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை புகுத்துற இவர் அந்த இன்ஜெக்ஷனில் முக்கியமாக என்ன மருந்தை ஏற்றுறாரு அப்படின்னா, நீங்கள் விளாடுறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, ஒரு ரீசனுக்காக நீங்கள் விளாடுறீங்க. மற்றவங்களாம் வந்து ஒரு வெற்றிக்காக விளாடுறாங்க, ஒரு இதுக்காக விளாடுறாங்க, அதாக விளாடுறாங்க எல்லாமே. ஆனால் நீங்கள் விளாடுவதற்கு பின்னால் ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர்ஸ் உங்களை ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கணும். நீங்கள் விளாடக்கூடிய இந்த டெஸ்ட் மேட்சஸை வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு, ஆஹா எப்படி விளாட்னானுங்க பாடுறா அப்படின்னு சொல்லி உங்களை போல அவங்க அட்மையர் ஆகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய வைக்கிறதுக்கான ஒரு கட்டாயம் உங்ககிட்ட இங்கே இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. இந்த T20 ஃபார்மெட்டு அது இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தாண்டி டெஸ்ட் ஃபார்மெட், இன்னொன்று இந்த நேஷனுக்காக விளையாடணுங்கிற அந்த வெறியும் அந்த பேஷனும் உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் நாட்டுக்காக நீங்கள் விளையாடணுன்றது ஒரு இது இருக்கணும். உங்கள் நாட்டெல்லாம் பார்த்து வளர்ந்த ஆளுங்கலாம் நாங்கள், உங்களுடைய மிகப்பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து வந்த நாங்கள் அப்படின்ற மாதிரி நம்மலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்கக்கிட்ட கடத்துறாரு. நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. அந்த பொறுப்பு அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸை இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே வர வைக்கணும் அப்படின்றது. அதனால் புரிஞ்சு பார்த்து தெரிஞ்சு நல்லா பார்த்து விளாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு, தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு நன்றி, டேரன் சாமியன் அழைத்தமைக்கு நன்றின்னு அவருக்கும் நன்றியை சொல்லிட்டு போகிறார். இது வந்து கொஞ்சம் புதுசான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேட் நேஷனாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நாடுகளுக்கு போய் பேசும். ஓகேப்பா இதெல்லாம் ரொம்ப சின்ன டீம்ஸு, இவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்குள்ளேயே இப்போ தான் வராங்கன்ற மாதிரி டீம்ஸை நம்ம போய் அட்ரஸ் பண்ணுறது வர்றது, இல்லை ஒரு ஆப்கானிஸ்தான் டீமே கூட வந்து அட்ரஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போய் இன்னைக்கு இந்தியன் கோச் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டோடைய டவுன்ஃபால் நடந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியம், அந்த பிளேயர்ஸுக்கு இந்த நேஷனுக்கு ஆடணுன்ற வெறியே இல்லைங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுனால தான் டேரன் சாமி அந்த வெறியை தயவுசெய்து அவங்கள கொண்டு வாயா, இந்த நாட்டுக்கு விளாடணுன்ற அந்த வெறியே அவங்கக்கிட்ட இல்லையா அப்படின்னு புலம்பிருக்காப்புல. அதனால் கௌதம் கம்பீர் பேசிக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம். இது நம்ம பாராட்டணும், வரவேற்கணும். டேரன் சாமி வந்து அந்த இடத்துல முதல்ல வந்து ஆப்போசிட் டீம் கோச் கிட்ட நான் இந்த டீம் கோச்சாக கூப்பிடுறேன், தயவுசெய்து என் டீமுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுன்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய மனசு வேணும், அந்த தைரியம் வேணும். அதை கொண்டு வந்திருக்குது அப்படின்னா அது தைரியம்னு சொல்லலாம், அவரோட மனசுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க டீம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? கௌதம் கம்பீர் அட்ரஸ் பண்ணது இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்போசிட் டீம் கோச் போய் என்னங்க அந்த டீமில் அட்ரஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரொம்ப சரியான விஷயம், ஹெல்த்தியான ஒரு விஷயம். அவங்க கேட்டதும் ரொம்ப நல்லது, நம்ம ஆளுங்க ஒத்துக்கிட்டு போய் பண்ணதும் ரொம்ப சூப்பரான மேட்டர் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோலாம் வந்து பார்க்குற அதுவரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய்.